Hello friends, hope you are doing great. Last video நம்ம வந்து Bank of Barodaல இருந்து ஒரு சூப்பர் ட்ரேடிங் ஒன்று பார்த்துருந்தோம். அதை நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்ல இங்கே போஸ்ட் பண்ணியிருந்தோம். அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க. அந்த பிரேக் அவுட்டுக்கு முன்னாடியே நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். அது வந்து சூப்பராக வந்து நமக்கு ஒரு வின்னிங் ட்ரேட் அமைஞ்சுது. ஸோ அது கூட நம்ம ஷார்ட்ஸ் வீடியோவில் போனீங்கன்னா நீங்கள் வந்து அதை பார்க்கலாம். பேங்க் ஆஃப் பரோடாவோட வின்னிங் ட்ரேடிங் இருக்குது. ஸோ அதே மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த வாட்டி இன்னொரு ஸ்டாக்கில் வந்திருக்கு. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன ஸ்டாக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பார்க். ஓகே, ஸ்பார்க்கில் நம்ம ஏற்கனவே ஒரு ட்ரேட் எடுத்திருந்தோம். அந்த ட்ரேடை தான் நீங்கள் இங்கே பார்த்துட்ருக்கீங்க. நம்ம ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்லேருந்தே நம்ம இந்த அனாலிசிஸை பண்ணலாம். ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி கொடுத்துருந்த ப்ரெடிக்ஷன் நீங்கள் பார்க்குறீங்க ஸ்பார்க்கில். ஸோ அதே நம்ம வீடியோ ஹோம் பேஜில் போனீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். சம்வேர் ஸ்பார்க்கோட சார்ட் நீங்கள் பார்க்கலாம். நம்ம கொடுத்த ப்ரெடிக்ஷன் இங்கே இருக்குது. ஸோ அது வந்து 19th ஜூலை கொடுத்துருந்தோம். அது வந்து ஒரு சூப்பர் வின்னிங் ட்ரேட். ரிமெம்பர், நம்ம கொடுக்குற ட்ரேட் எல்லாமே வந்து வின்னிங் ட்ரேடாக தான் இருக்கும்னு கிடையாது. நிறைய லூசிங் ட்ரேட்ஸும் இருக்கும். அப்படி தான் ஒரு ட்ரேடரோட ஜேர்னி இருக்கும். ஓகே, ஒன்லி வின்னிங் ட்ரேட்ஸ் மட்டுமே இருக்காது. ஸோ லூசிங் ட்ரேட்ஸுமே இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்கள் பொசிஷன் சைஸிங்கை செட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு ஜஸ்ட் ஃபார் அனாலிசிஸ் வீடியோ. ஓகே, ஸோ இந்த சார்ட் நம்ம வந்து ஏற்கனவே போட்டிருந்தது தான். ஸோ அதை ரிமூவ் பண்ணிடலாம், அப்படியே கூட வச்சுக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்லேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் ட்ராயிங்ஸ் கொடுத்துட்றேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து எப்பயுமே டெய்லி சார்ட்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவேன் என்னோட அனாலிசிஸை. அதை நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டெய்லி டைம் ஃப்ரேம்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் எப்பயும் போல். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் கிடச்சிருந்தது முன்னாடி. டெய்லி டைம் ஃப்ரேமில் ஒரு ட்ரெண்ட் லைன் கிடச்சிருந்தது. ஸோ அந்த ட்ரெண்ட் லைன்லேருந்து இப்போ பிரேக் அவுட் ஆகிடுச்சு. ஓகே, இது ஒரு டச்சு, இது ஒரு டச்சு. ட்ரெண்ட் லைன்லேருந்து தேர்ட் டச் பண்ணிவிட்டு கொஞ்சம் திரும்பிச்சு, அதுக்கப்புறம் ஒரு பிரேக் அவுட் ஆகிடுச்சு. அந்த பிரேக் அவுட்டில் தான் நம்ம ஃபஸ்ட் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்துருந்தோம். ஓகே, ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து கரண்டாக நம்ம இந்த இடத்துல தான் ட்ரேட் ஆகிட்ருக்கோம். ஒரு நிமிஷம். ஓகே, கரண்டாக இந்த இடத்துல ட்ரேட் ஆகிட்ருக்கோம். ஸோ ட்ரேட் ஆகிட்ருக்க இடத்த மட்டும் நான் ஜூம் பண்ணி காட்டிக்கிறேன். நம்ம தெரியும், நம்ம ஏற்கனவே மேஜர் ட்ரெண்ட்லேருந்து பிரேக் அவுட் ஆகிட்டோம். ஸோ நம்ம இப்போ வந்து ஒரு அப் ட்ரெண்டில் தான் இருந்துகிட்ருக்கோம். அது நம்ம வந்து ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இங்கேருந்து நான் ஒரு ட்ரெண்ட் லைன் வரைகிறேன் பாருங்கள். ஓகே, இங்கேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வரைகிறேன். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் வந்து நிறைய சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைனோட சிக்னிஃபிகன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய வாட்டி ரெஸ்பெக்ட் ஆகிருக்கு. ஓகே, இங்கே ஒரு வாட்டி, இங்கே ஒரு வாட்டி, இங்கே ஒரு வாட்டி, பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் ஒரு வாட்டி ரெஸ்பெக்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ வந்து ஹையர் ஹைஸ் ஹையர் லோஸ் ஃபார்ம் ஆகி ப்ரைஸ் மேலே கீழே போயிட்டே இருக்குது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு தீசிஸ் ஃப்ரேம் பண்ணுறோம். நம்ம புல்லிஷாக பியரிஷான்ட்டு நம்ம வந்து ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட்ஸில் இருக்கோம். ஸோ நம்மளோட ஐடியா வந்து நம்ம புல்லிஷ் ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும்தான் எடுப்போம். ஏன்னா இது வந்து ஒரு அப் ட்ரெண்ட் மார்க்கெட்டில் இருக்கும். ஓகே ஓகே ஃபைன். இப்போ புல்லிஷ் ட்ரெண்டுக்கு இன்னொரு இது என்ன சொல்லுவோம்னா, ஒரு ஹையர் ஹை நமக்கு இருக்கணும். ஓகே, ஸோ இதுதான் ப்ரீவியஸாக வந்த ஹை. இங்கே நீங்கள் பார்க்குறது தான் ப்ரீவியஸாக வந்த ஹை. நான் வந்து ஒரு டூல் தேடிட்டு இருக்கேன், அது கிடைக்கவே மாட்டேங்குது. என்ன டூல்னா அப்வர்ட் ஆரோ டூல். எங்கே இருக்குன்னு மறந்துட்டேன். வெயிட். ஓகே, ஸோ எங்கே இருக்குன்னு மறந்து இங்கே எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். ஸோ இதுதான் வந்து ப்ரீவியஸாக வந்த ஹைட்டு. இதை நம்ம வந்து மேலே க்ளோஸ் பண்ணிட்டோம். இந்த ஹைக்கை மேலே க்ளோஸ் பண்ணிட்டோம். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வந்துகிட்டே இருக்குது. ஸோ ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணி மேலே க்ளோஸ் பண்ணிட்டோன்னா திரும்ப ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கிடைக்கும் போது நம்ம ஒரு புல்லிஷ் ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி எதிர்பார்ப்போம். ஓகே, ஸோ பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி எதிர்பார்க்கும் போது நம்ம என்ன டூல் யூஸ் பண்ணுவோம்னா ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் டூல். ஸோ ஸ்விங் லோலேருந்து ஸ்விங் ஹைக்கு நான் ஒரு ஃபிப் லைன் வரைகிறேன். ஸோ ஃபிபனாச்சியில் வந்து நிறைய இருக்குது, நிறைய ஃபிபனாச்சி லைன்ஸ் இருக்குது. என்னெல்லாம்னு பார்த்தீங்கன்னா மேஜராக 0.382, 0.5, 0.618, இது 3 தான் நம்ம புல்லிஷ் ட்ரெண்டு ஃபோக்கஸ் பண்ணுவோம். இந்த 3 இதுலேயும் வரும்போது ஒரு ஹையர் ஹை ஹையர் க்ளோஸ் கேண்டலுக்காக வெயிட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இங்கே எங்கே ஹையர் ஹை ஹையர் க்ளோஸ் கேண்டில் கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிடச்சிருக்கு. 0.5 டச் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஹையர் ஹை ஹையர் க்ளோஸ் கேண்டில் கிடச்சிருக்கு. பட்
நான் அதில் வந்து என்ட்ரு ஆகலை. பிகாஸ் ஏன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு ப்ரூட்டல் ரெட் கேண்டில் கிடச்சிருக்கு. இன்னொரு பாசிபிலிட்டி என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கீழே நம்ம பார்த்துட்டு வந்து ட்ரெண்ட் லைன் வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இங்கே நான் என்ட்ரு ஆனால் என்னோடய ஸ்டாப் லாஸ் ஹியூஜாக இருக்கும். சப்போஸ் ட்ரெண்ட் லைன் வரைக்கும் வந்துச்சுன்னா என்னோடய ஸ்டாப் லாஸ் கண்டிப்பாக ஹிட் ஆகும். ஸோ ஐ எம் வெயிட்டிங் ஃபார் திஸ் ட்ரெண்ட் லைன். ஓகே, நீங்கள் எங்கேயே இருந்து எடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டாப் அவுட் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகம். ஸோ ஒரு குவாலிட்டி இல்லாத ட்ரேட் எடுத்து நீங்கள் ஸ்டாப் அவுட் ஆவீங்களா, அப்படி இல்லைன்னா ஒரு குவாலிட்டி செட்டப்புக்காக வெயிட் பண்ணுவீங்களா? ஆப்வியஸ்லி நம்ம ஒரு குவாலிட்டி செட்டப்புக்காக தான் வெயிட் பண்ணுவோம். ஸோ ஓகே, ஸோ 0.5 கம்பேர் பண்ணும்போது 0.618 ரிட்ரேஸ்மெண்ட் தான் வந்து ஹை ப்ராபபிலிட்டி. ஓகே, ஸோ அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். 0.618க்கு வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். நான் 0.618 வந்தோடனே நான் என்ட்ரு ஆகும்னா கிடையாது. அப்பயும் ஒரு 4 hour ஆர் 1 hourல ஹையர் க்ளோஸ் கேண்டலுக்காக வெயிட் பண்ணுவேன். If you don't know about higher close candle, இந்த green color candle பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கேண்டலுக்கு மேலே க்ளோஸ் ஆயிருக்கு, ப்ரீவியஸ் கேண்டலோட ஹைக்கு மேலே க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் ஹையர் க்ளோஸ் கேண்டில். ஸோ அதுதான் என்னோட என்ட்ரி கேண்டில், அதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ மீ பர்சனலி இது இங்கேருந்து இங்கே வந்து இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணிட்டு ஒரு ஹையர் க்ளோஸ் கிடச்சுன்னா அங்கே தான் என்ட்ரு ஆகும். ஓகே, ஸோ இப்போ நமக்கு அடுத்த கொஸ்டின் வந்து என்ட்ரி எங்கே ஆக போகிறோன்னு தெரிஞ்சிச்சு, எது நம்மளோட டார்கெட், எது நம்மளோட ஸ்டாப் லாஸ். ஓகே, இதுதான் ஒரு பிரச்சனைக்குரிய விஷயம். நம்ம ஒரு ட்ரேட் என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி எது ஸ்டாப் லாஸ், எது என்ட்ரி, எது டார்கெட் மூணுமே ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அப்படி பண்ணால் தான் நம்ம க்ரீட் இல்லாமல் டார்கெட் எடுத்துப்போம், ஹோப் இல்லாமல் ஸ்டாப் லாஸ்லேருந்து வெளியே வந்துடும். ஓகே, ஸோ அது ஐடென்டிஃபை பண்ணதுக்கு இன்னொரு இது இருக்கு பாருங்கள். இப்போ இதுலேருந்து நான் இங்கே ஒரு லைன் போடுறேன், இதை அப்படியே க்ளோன் பண்ணுறேன். ஓகே, க்ளோன் பண்ணி இது அப்படியே க்ளோன் பண்ணி இங்கே வைக்கிறேன். இது மோரார்லெஸ் எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 0.618 அந்த ட்ரெண்ட் லைனில் தான் வருது. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் 0.618 போட்டிங்கன்னா 0.618 இங்கே இருக்குது, இது மோரலஸ் 0.786 வருது. ஓகே, ஸோ நமக்கு மார்க்கெட் என்ன பண்ண போகுதுங்கிறது தெரியாது. ஸோ நம்ம இப்போ ஒரு ரீஜன் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம், இந்த 0.618 இந்த ட்ரெண்ட் லைன். ஓகே, ஸோ இந்த 0.618 இந்த ட்ரெண்ட் லைன் தான் நம்மளோட மேஜர் ஏரியா. ஓகே, இருங்க ஃபில் பண்ணிடலாம். ஓகே, இந்த 0.618 இந்த ட்ரெண்ட் லைன் தான் நம்மளோட மேஜர் ஏரியா. ஸோ இங்கே வரைக்கும் ப்ரைஸ் வரதுக்காக நம்ம வெயிட் பண்ணிவிட்டு இங்கே வந்தோடனே நம்ம என்ட்ரு ஆக போகிறோம். ஓகே, நவ் லெட்ஸ் சே நம்ம 0.61க்காக வெயிட் பண்ணுறோம். இந்த 0.618 டச் ஆகிட்டு ஸோ இங்கே வரும்போது இப்படியே சைட்வைஸாக வந்துச்சுன்னா இந்த ட்ரெண்ட் லைனும் மீட் ஆகும்போது கரெக்டாக இருக்கும். அதர்வைஸ் இந்த ட்ரெண்ட் லைன் டச் ஆகிட்டு உங்களுக்கு ஒரு ஹையர் க்ளோஸ் கேண்டில் கிடச்சுன்னா லெட்ஸ் சே நீங்கள் எங்கேயே என்ட்ரு ஆகுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, 0.618க்கு ஜஸ்ட் அபோவ் என்ட்ரு ஆகுறீங்கன்னா ஆல்வேஸ் யுவர் ஸ்டாப் லாஸ் ஹேஸ் டு கோ அண்டர் 0.786 ரிட்ரேஸ்மெண்ட். ஓகே, நான் இது சொல்கிறது என்ட்ரி கேண்டில் கிடச்சதுக்கு அப்புறம் என்ட்ரு ஆனதுக்கப்புறம் 0.786 ஆர் கடைசியாக ஒரு லோ பஞ்ச் பண்ணியிருக்கோம்ல மார்க்கெட், அந்த லோக்கு கீழே 1 ATR பிலோ ஸ்டாப் லாஸ் வைக்கணும். ஏடிஆர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே கீழே இருக்கு பாருங்க ஒரு இண்டிகேட்டர், அது வந்து நீங்கள் வச்சுருக்கக்கூடிய கேண்டில். இது 4 hour கேண்டில்னா 4 hourல ஆவரேஜாக அப் அண்ட் டவுன் எவ்வளோ மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத வந்து கொடுக்கும். ஸோ அதுக்கு கீழே உங்கள் ஸ்டாப் லாஸ் வைக்கணும். நான் டார்கெட் டேக்கிங் எப்பயுமே ஹையோட க்ளோஸ். ஓகே, ப்ரீவியஸ் ஹையோட ஹையஸ்ட் க்ளோஸ். இங்கே ப்ரீவியஸ் ஹையோட ஹையஸ்ட் க்ளோஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. ஸோ அதுக்கு ஜஸ்ட் கீழே நான் வைப்பேன், ஏன்னா ஈஸியாக ஆர்டர் ஃபில் ஆகுறதுக்கு வசதியாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த ட்ரேடை பொறுத்தளவில் இந்த பாயிண்ட் தான் வந்து மேக்ஸிமம் ஹை ப்ராபபிலிட்டி எக்ஸிட் நான் நினைக்கிறேன். ஸோ 1.69 ரிஸ்க் ரிவார்ட் இருக்குது. எனிதிங் அபவ் 1.1 இஸ் குட் ரிஸ்க் ரிவார்ட். ஸோ சப்போஸ் உங்களுக்கு என்ட்ரி கொஞ்சம் கூட கீழே கிடச்சுன்னா உங்களுக்கு 2-3 அந்த மாதிரி ரிஸ்க் ரிவார்டு இருக்கும். ஓகே, ஒஸ்ட் கேஸஸ் தான் நான் சொன்னேன்.
அது கீழே வரும்போது உங்களுக்கு அந்த நல்ல ரிஸ்க் ரிவார்டு இருக்கும். ஸோ ஒஸ்ட் கேஸ் நான் வந்து 0.186 சொல்லியிருக்கேன், 0.618 சொல்லியிருக்கேன். இங்கே கிடச்சிங்கன்னா 1.84 ரிஸ்க் ரிவார்டு இருக்குது. ஓகே, ஸோ இன் ட்ரேடிங் ரிஸ்க் ரிவார்ட், மணி மேனேஜ்மெண்ட், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தான் எப்பயுமே ஒர்க் ஆகும். இந்த ட்ரேட் கூட ஃபெயில் ஆகலாம், எந்த ட்ரேடுமே ஃபெயில் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, 50-50 சான்ஸ் தான். ஸோ உங்களோட ஸ்டாப் லாஸ், டார்கெட், ரிஸ்க் ரிவார்டில் ஸ்டிக்காக இருங்க. ஹாப்பி ட்ரேடிங். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.